வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்காக இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதன்முறையாக பதக்கம் ஜெயிச்சது இந்த மனு பாக்கர் தான். இவங்க துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. துப்பாக்கி சுடுதலில் வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் இவங்க ஒரு வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் இவங்க தான். முதல்ல பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் ஒரு வெண்கல பதக்கம் ஜெயிச்சாங்க. அடுத்தது 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் அணியில் ஒரு வெண்கலம் வந்து ஜெயிச்சாங்க. இவங்க கலப்பு இரட்டையர் அணி அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து விளையாடுற விளையாட்டு. ஓகேவா? இதில் மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் இவங்க 2 பேரும் வந்து விளையாடி இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது வயநாடு மாவட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் கேரளா. கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதை பற்றி பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுச்சு. இதில் 250க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துட்டாங்க. இது எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அங்கே நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மழையினால அங்கே இருக்கிற நதிகள் எல்லாம் நிரம்பி அது ஊருக்குள்ளாடி வந்திருக்கு. இதன் மூலமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டு நிறைய பேர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே நிலத்துக்குள்ளாடி புதஞ்சு இறந்துருக்காங்க. ஓகேவா? இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட கிராமங்கள் முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை, நூல்புழை அப்படிங்கிற பகுதியெல்லாம் தான். நம்முடைய தமிழக அரசு சார்பில் முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடி வந்து உதவி வந்து வழங்குறோம். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமானது பார்க்கணும். தேசிய நிலச்சரிவு முன்னறிவிப்பு மையத்தை மத்திய அமைச்சரான ஜி கிஷன் ரெட்டி வந்து திறந்து வைத்திருக்காரு. இது எங்க அப்படின்னா, கொல்கத்தால சால்ட் லேக் சிட்டி அப்படிங்கிற பகுதியில் தாரித்தி வளாகத்தில் ஜிஎஸ்ஐ இருக்குல்ல, ஜிஎஸ்ஐயோட ஆஃபீஸில் தான் வந்து திறந்து வைத்திருக்காங்க. ஜிஎஸ்ஐ அப்படின்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். ஓகே, மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் தான் ஜி கிஷன் ரெட்டி. அவர் தான் இதை போய் திறந்து வைத்திருக்காரு. இது எதற்காக அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஏதாவது நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது குறித்து மக்களுக்கு முன் அறிவிப்பு வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான். இதற்காக பூஷன் கிட் அப்படிங்கிற ஒரு ஒரு வெப்சைட் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பூஷகலான் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பையுமே தொடங்கி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் 5000 ரூபாய் மட்டும்தான். இதில் இங்கிலீஷ்லேயும் பேட்ச் இருக்குது, அதே மாதிரி தமிழ்லேயும் பேட்ச் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, நீங்கள் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது சென்னையில் அண்ணா நகரை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதியை பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கூட ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 54வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் எந்த நகரில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் இஸ்பஹான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 54வது இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் ஒலிம்பியாட் நடைபெற்றது ஈரானுடைய இஸ்பஹான் நகரில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா வந்து 4வது இடம் வந்து பிடித்திருக்கோம். இந்தியா அணி பார்த்தீங்கன்னா 2 தங்கம் 3 வெள்ளி வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இதே மாதிரி 56வது சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. இது எங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய ரியாத் நகரில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா வந்து 1 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் வந்து ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட், சர்வதேச கணித ஒலிம்பியாட் நடைபெற்றது. இதை பற்றி பிரதமர் மோடி தன்னுடைய மன் கி பாத் உரையில கூட சொல்லியிருந்தாரு. ஓகேவா? இந்தியா வந்து இதுல 4வது இடம் வந்து பெற்றிருக்காங்க. 4 தங்கம் மற்றும் 1 வெள்ளி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது எங்க நடந்தது அப்படின்னா இங்கிலாந்துடைய பாத் நகர்ல தான் நடைபெற்றது. அடுத்தது, கிழக்கு லடாக் பாங்காக் ஏரி பகுதியில் சீனா எப்போது இந்திய படையை தாக்கியது? இதற்கான ஆன்சர் மே 5, 2020. மே 5ஆம் தேதி 2020ஆவது ஆண்டு என்னாச்சு அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிற பார்டர், அங்கே கிழக்கு லடாக்ல பாங்காங் அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்திய படையும் இருக்கும், அதே மாதிரி சீன படையும் இருக்கும். ஒரு பாதுகாப்புக்கு வேண்டி நிற்பாங்க. அதில் எதிர்பாராத விதமாக திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த சீன படை வந்து இந்திய படையை வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, இது வந்து 2020 மே 5ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 20 இந்திய வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் இப்போ 30வது பேச்சுவார்த்தை நடந்தது, டெல்லியில் தான் நடைபெறுது. நம்ம இந்திய வெளியுறவு செயலரான விக்ரம் மிஸ்ரி
விக்ரம் மிஸ்ரி இதில் போய் கலந்து கொண்டார். அடுத்தது உத்தரப்பிரதேச அரசு பணிகள் தேர்வுகள் முறைகேடான வழிமுறைகளை தடுத்தல் சட்ட மசோதா 2024 அப்படிங்கிற ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து முறைகேடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மசோதா தான். அவங்களுக்கு வந்து ரூபாய் 1 கோடி அபராதம் விதிப்பாங்க, அப்புறம் ஆயுள் சிறை தண்டனையுமே வழங்குவாங்க. ஓகேவா, ரொம்ப தீவிரமான தண்டனை கொடுக்குறாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உலக வனசரகர் தினம். இது ஜூலை 31 வேர்ல்ட் ரேஞ்சர் டே. ரேஞ்சர்னா யாரு? இந்த வனத்தை பாதுகாப்பாங்க, அதுக்கப்புறம் வன உயிரினங்களை பாதுகாப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறது தான். அதாவது செம்மர கடத்தல் பண்ணுறாங்க அல்லது சந்திர மரத்தை கடத்துறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி கடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பாங்க. அதே மாதிரி சில வன உயிரினங்களையும் வந்து கடத்திட்டு போவாங்கல்ல, சிங்கம், புலி, அதுக்கப்புறம் வந்து யானைகள், தந்தத்துக்காக அதை வந்து வேட்டையாடுவாங்க. இது எல்லாத்தையும் தடுக்கிறது இந்த ரேஞ்சர்ஸ் தான். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் வனப்பரப்பு 23.9% இருக்கு. நம்ம தமிழக அரசு பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை 2022 ஆண்டு செப்டம்பர் 24 தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை 33% அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஆழ்கடத்தலுக்கு எதிரான உலக தினம். இது ஜூலை 30 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மனித கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் எந்த குழந்தையையும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் மனு பாக்கர். அடுத்தது வயநாடு மாவட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது 54வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் எந்த நகரில் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் இஸ்பஹான். அடுத்தது கிழக்கு லடாக் பாங்காக் ஏரி பகுதியில் சீனா எப்போது இந்திய படையை தாக்கியது? இதற்கான ஆன்சர் 2020 மே 5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.